சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பெருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதர் என்று நினைத்தாயோ? பல வேடிக்கை மனிதர் என்று வீழ்வார் என்று அவரை நினைத்தீரோ? கண்டிப்பாக நடக்காது. இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை இனிமேல் அவர் தான் காட்டுவார். வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீரின்றி அமையாது உலகு என்னும் வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் எனது மக்கள் மிகவும் துன்புறுகின்றனர். ஆகவே எனது தொகுதியில் உள்ள பள்ளப்பாளையம் பகுதியில் உள்ள அமராவதி ஆற்றின் நடுவே ஒரு ஆழக்கிணறு அமைத்தால் அங்கே வாழும் மக்களுக்கு தண்ணீர் பஞ்சமே வராது. கிருஷ்ணராயபுரத்தில் உள்ள மாயனூர் கதவணையிலிருந்து மஞ்சநாயக்கன்பட்டி வழியாக கடவுருக்கு கூட்டு குடிநீர் திட்டம் வழங்கினால் அங்கே இருக்கும் பல கிராமப்புறங்களுக்கும் தண்ணீர் முழுவதுமாய் கிடைத்துவிடும். ஒரு மனிதனுக்கு தண்ணீர் தான் பிரதான தேவையாக அமைந்திருக்கிறது. குடகநாற்றின் வழியே வெள்ளியணை குளத்திற்கு நீர்வரத்தினை கொண்டு வந்தோம் என்றால் பல்வேறு கிராமப்புற மக்கள் பயன்பெறுவார்கள். மேலும் எனது தொகுதியில் கபடி விளையாட்டு வீரர்களும் அத்லட்டிக் வீரர்களும் அதிகமாக உள்ளனர். அவர்கள் பயன்பெறும் வகையில் விளையாட்டு திடல் அமைத்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெல்லுக்கு நண்டோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட என்று வகை பிரித்து விவசாயம் செய்த என் மக்களுக்கு குடிக்கவும் தண்ணீர் இல்லை, விவசாயத்திற்கும் தண்ணீர் இல்லை. கிருஷ்ணராயபுரத்தையும் குளித்தலையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரிதான் பஞ்சப்பட்டி ஏரியாகும். இந்த ஏரிக்கு மாயனூர் கதவணையிலிருந்து வெள்ளப்பெருக்கு காலங்களிலும் உபரி நீர் வெளியேற்றும் நேரங்களிலும் உயரழுத்த நீரேற்று முறையின் மூலம் ஏரியினை நிரப்பினால் முப்போகமும் விளையும், நிலத்தடி நீர் மட்டமும் உயரும், மக்களும் மனதார மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். பல்வேறு கிராமங்களும் விவசாயத்தில் செழிப்பார்கள். எனது தொகுதி மக்களின் முக்கிய வேண்டுகோளே பஞ்சப்பட்டி ஏரிக்கு நீர்வரத்து வேண்டும் என்பதுதான். கிருஷ்ணராயபுரத்தில் கடவுரின் மத்தியில் சிப்கோ தொழிற்சாலை ஒன்றினை அமைத்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் அன்றாட வாழ்வாதாரத்திற்கு நிறைய மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். ஆகவே இந்த சிப்கோ தொழிற்சாலை அமையும் பட்சத்தில் அனைத்து மக்களும் பயன்பெறுவர். மேலும் கிருஷ்ணராயபுரத்தில் உள்ள மாயனூர் மற்றும் வீரராக்கியம் ஆகிய பகுதிகளில் ரயில்வே தரைத்தளம் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். புலியூரிலே பல வருடங்களாக பேருந்து நிறுத்தம் இல்லாமல் மக்கள் மழையிலும் வெயிலிலும் அல்லாடுகின்றனர். ஆகவே புலியூர் பகுதியில் பேருந்து நிறுத்தம் வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கரூர் நகரம் டெக்ஸ்டைல் பார்க் நிறைந்த நகரமாக இருக்கிறது. அங்கே ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி அதிகமாக நடைபெற்று வருகிறது. எல்லா ஊர்லேயும் விமான நிலையத்துக்காக காலையில் பேசி கேட்டுட்டு இருந்தோம். கரூருக்கும் விமான நிலையம் கொண்டு வர்றோன்னு சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் வந்ததில்லை, வந்த பாடு தான் காணோம். அதனால் எங்களுக்கு ஒரு விமான நிலையம் ஏற்படுத்தி கொடுத்தால் அங்கே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் கிருஷ்ணராயபுரத்தில் வாடகை கட்டிடத்தில் நடந்து வரும் நீதிமன்றத்திற்கு சொந்த கட்டிடத்தில் அமைந்த நீதிமன்றம் வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் காடுகள் அதிகம் நிறைந்த கடவுர் பகுதி மற்றும் கிருஷ்ணராயபுரத்தில் தீயணைப்பு நிலையம் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தரகம்பட்டியில் பேருந்து நிலையம் வேண்டும். பல்வேறு கிராமப்புறங்களை நகர்ப்புறங்களோடு இணைக்கும் தரகம்பட்டியில் பேருந்து நிலையம் அமைய பெற்றால் பல்வேறு மக்கள் பயன்பெறுவர். காந்தி கிராமம் நகர்ப்புறத்தில் அகல பாதாள சாக்கடை கண்டிப்பாக வேண்டும். ஏனெனில் கழிவு நீர் வெளியேற வழியில்லாமல் அங்கே வாழும் மக்கள் பெரும் துயர் அடைகின்றனர். டெங்கு காய்ச்சல் போன்ற பல்வேறு விஷ காய்ச்சலால் குழந்தைகள் மற்றும் மகளிர் மிகவும் துன்புறுகின்றனர். மழைக்காலங்களில் சொல்லவே தேவையில்லை. ஆகவே தயவு கூர்ந்து பாதாள சாக்கடை அமைத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆதி திராவிடர் வாழும் பல்வேறு கிராமப்புறங்களில் மயானங்களே இல்லை. ஆகவே மயான வசதி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சித்தலவாய் பகுதியில் அதிகப்படியான வெற்றிலைகள் விவசாயம் செய்யப்படுகிறது. ஆகவே அந்த பகுதியில் வெற்றிலை மண்டி அமைத்து தர கேட்டுக்கொள்கிறேன். ஆற்றுப்படுகையோரம் இருக்கும் கட்டளை என்னும் பகுதியில் நெல் அறுவடை காலங்களில் மழை பெய்யும் பொழுது பல்வேறு நெல் மூட்டைகள் வீணாகிறது. எனவே அந்த நெல் மூட்டைகளுக்கு குடோன்கள் ஏற்படுத்தி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கோயம்பள்ளி மற்றும் செல்லிபாளையத்தை இணைக்கும் மேம்பால பகுதி பாதி கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. இப்பாலத்தை முழுவதுமாய் முடிக்க அரசு ஆணை பிறப்பித்து உள்ளது. அதற்காக அரசிற்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் விரைவாக இப்பாலம் கட்டி முடிக்கப்பட்டால் பள்ளி செல்லும் பல்வேறு மாணவர்களும் பயன்பெறுவார்கள். பாலம் முடிக்கப்பட்ட கையோடு தடுப்பணை ஒன்றையும் கட்டித்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடவுரில் உள்ள தேவாங்கு சரணாலயத்தை விரிவுபடுத்தி அவ்வனத்தில் உள்ள தேவாங்குகளுக்கு பாதுகாப்பு வேண்டும்
என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, சிறிது காலம் மட்டும் காத்திருங்கள். ஊர் ஊராக வீடு வீடாக வருகிறோம். உங்களின் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்கிறோம். இந்த நேரத்தில் சிங்கப்பெண் பாதுகாப்பு படை அமைத்த எங்கள் மாண்புமிகு முதல்வருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் தானே என்று சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். சமூக சேவை செய்வதில் அஞ்சலை அம்மாளாகவும் இருப்போம். சண்டை என்று வந்துவிட்டால் வாள் வீசும் வேலுநாச்சியாராகவும் இருப்போம். பெண்கள் மீது கை வைப்பவர்கள் இனி தலை தப்ப முடியாது. மக்களே, ஒரு கை தட்டினால் ஓசை வராது. ஆனால் எங்கள் முதல்வரோ தளபதியின் தனது ஒற்றை முகத்தை காண்பித்தார். நாங்கள் இதோ இத்தனை பேர் இம்மாபெரும் சட்டமன்றத்தில் அமர்ந்துள்ளோம். மக்களின் குரலாக நாங்கள் ஒலிப்போம். உரையின் நிறைவாக ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்னோட தளபதியை அசைச்சு பார்த்துடலாம், அடக்கி பார்த்துடலாம் நினைக்கிறவங்க கிட்ட ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்களுக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை. இன்னும் எவ்வளோ நாள் ஆனாலும் எங்கள் தளபதியை ஒன்றும் செய்ய முடியாது. தளபதிக்கு இறுதியாக ஒரே ஒரு கவிதையை மட்டும், எனதருமை முண்டாசு கவி பாரதியின் கவிதையை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனெனில் இந்த கவிதை எப்பொழுதுமே அவருக்கு மட்டுமே ஏற்புடையதாக இருக்கும். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பெருவம் மெய்தி கொடும் கூற்றுக்கு இரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதர் என்று நினைத்தாயோ? பல வேடிக்கை மனிதர் என்று வீழ்வார் என்று அவரை நினைத்தீரோ? கண்டிப்பாக நடக்காது. இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை இனிமேல் அவர் தான் காட்டுவார். வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.